காமன் மேன் ஷோ எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்றது தெரியல. பட் இந்த நைட்டியக்கா அப்படின்றவங்க ரொம்ப பயங்கரமா ஹிட் ஆனாங்க. ஆக்சுவலாக அவங்க நைட்டி போட்டு இந்த ஷோக்கு வராங்க அப்படின்றது இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஆடிஷன்லாம் அவங்க நைட்டி போட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு மேலே இந்த ஆடிஷனில் கலந்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் இந்த காமன் மேன் ஷோக்காக இந்த ஜட்ஜஸ் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க நைட்டி போட்டு வந்திருக்காங்க அப்படின்றது முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். பட் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காகவோ இல்லை டிஆர்பி ரேட்டிங்காகவோ ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்களோட சைட்ல இருந்து என்ன அப்படின்னா இவங்க நைட்டி போட்டு வந்தது தான் ஒரு பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜட்ஜஸ் சைட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நைட்டின்றது என்னுடைய கம்ஃபர்டபுள், எனக்கு பிடிச்ச ஒரு காஸ்டியூம். ஸோ அது நான் போட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் ஜட்ஜஸ் சைடு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதே நைட்டியே நீங்கள் வந்து ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கோ இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனீங்களாவோ இது நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. பட் ஆடியன்ஸ் சைடில் 2 பேருக்குமே நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்துச்சு. பட் அது நம்ம வந்து பேசணும் அப்படின்னா பயங்கர சென்சார் ஆயிரும். ஸோ அது வேணாம். அண்ட் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கரெக்டா வரட்டா?